மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு பிகினர், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், நான் விவேக் பிரகாசம். வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ். ஸ்டெப் 1, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பர்பஸ்க்குன்னு ஒரு கோலை டிஃபைன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வீடு வாங்குறதுக்காக சேர்த்து வைக்கலாம், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கலாம், இல்லை உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறது மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு தெரியும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் கிடைக்கும். ஸ்டெப் 2, கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பை செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கோல் டிஃபைன் பண்ணது மூலமாக நம்மளுக்கு ஒரு டைம் லிமிட் தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களால் ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக போகலாம். இல்லை 1 or 2 இயர்ஸ் தான் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட் போய்க்குங்க. இல்லை ஆவரேஜாக ஒரு 5 to 6 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட், அதாவது ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸ்டெப் 3, டைரக்ட் பிளான்ஸை சூஸ் பண்ணிங்க. ஏன்னா டைரக்ட் பிளான்ஸில் தான் இன்டர்மீடியேட்டரி கமிஷன் இல்லை. இதுவே ரெகுலர் பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்டரி கமிஷன் இருக்கும். இதுவே உங்களால் மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ண முடியாது, இன்டர்மீடியேட்டரி ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் ரெகுலர் பிளான்ஸை சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி மோஸ்ட்லி டைரக்ட் பிளான்ஸே போகிற மாதிரி பாருங்கள். ஸ்டெப் 4, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட்லி எஸ்ஐபியில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் போயிடும், உங்களால் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கூட போகலாம். இதுவே எஸ்ஐபியில் பண்ணுறப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், லாங் டேர்மில் உங்களோட காஸ்ட்டும் ஆவரேஜ் ஆகிட்டே வரும். ஸ்டெப் 5, பீரியாடிக்கலாக உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிட்டே வாங்க. பட் மார்க்கெட்டில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து பயந்து மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிடாதீங்க. அதே சமயம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டோடைய நியூஸ் ஏதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் கரெக்டான டிசிஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.